ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் மரணத்தை ஏற்க தயாராகி விட்டார்கள். இப்பொழுது இது யாருக்கு என்னவென்று என் குழந்தை, இந்த வராகி அம்மா இந்த வராகி அம்மாவிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள். இல்லையென்றால் அது உனக்கே திரும்பி விடவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொண்டு, என் குழந்தை, நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் பல சோதனைகளும் வேதனைகளும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். இவர்கள் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய நினைக்கிறார்கள் என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி அம்மா உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் என் குழந்தை, எதையும் நீ கைவிடாமல் இருந்தாலே உனக்கான ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையை முழுமையாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னுடைய தேவைகளை உணர்ந்து உனக்கான நிம்மதியை புரிந்து கொண்டு என்றும் இந்த வராகி உன்னோடு துணையிருந்து உனக்கு தரக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ தெரிந்து கொண்டால் எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் என் குழந்தை உனக்காக நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை விட அதிகமாக கவனிக்கும் இந்த வராகி தாய்க்கு தெரியாதா உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று? காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு உன்னோடு உடன் இருக்கின்றவர்கள்தான் உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடன் இருக்கும் நேரம் முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாம் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லது வேண்டி இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்களில் நீ உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ சரி செய்து என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உனக்கு அத்தனை நிலைகளையும் கடந்து வாழச் சொல்லும். இந்த வாழ்க்கை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடக்கூடாது. முழுமையான எண்ணங்களும் முழுமையான சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். எந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை இனி உனக்காக தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் நீ சரியாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விட்டாலே அது போதும். நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த காலங்களில் நீ எதையுமே கவனமாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலே அது போதும் அல்லவா? உன்னோடு நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கான சரியான தருணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் குழந்தை நீ இழந்ததை எல்லாமும் மீட்டெடுத்து நீ உனக்கான நன்மைகளை சரியாக பெற வேண்டும் என்பதை மறக்காதே.
இந்த தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியான ஒன்றை நிச்சயமாக உணர்த்திக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அல்லவா? நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்த விஷயங்கள் அல்லவா? அத்தனை நிலையிலும் நீ இருந்தால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக தந்திருக்கும். என்றோ உனக்கு இந்த வாழ்க்கை நீ விருப்பப்பட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக தந்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் இந்த நேரங்கள் உனக்கான தேவைகளை நிச்சயமாக முன்னின்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அம்மாவினுடைய அன்பு, உன் வராகி அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. பொதுவாகவே வாழ்க்கை துணை நமக்கு சரியாக அமைந்து விட்டது என்றால் அவர்களின் குடும்பம் நமக்கு பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் குடைச்சலை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என் குழந்தையினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட அதை இந்த வாழ்க்கை நமக்கான துன்பங்களை நிச்சயமாக கொடுத்து விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறதோ, இவர்களுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறதோ என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லித்தர வேண்டும். இவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க ஏதாவது ஒன்றை உனக்கு உணர்த்த வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட காயங்களும் இந்த வாழ்க்கையில் மாறும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக இந்த மனிதர்கள் எம்மாத்திரம் என்பதை ஒருவரை தன்னுடைய சுயநலத்திற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்ற இவர்கள் அதே சுயநலத்தினால் இன்னொருவர் கண்ணீர் வடித்தாலும் பரவாயில்லை, அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் பரவாயில்லை என்றல்லவா நினைக்கிறார்கள். இது போன்ற யோசனைகள் கொண்ட இந்த மனிதர்களை எல்லாம் நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது போன்ற யோசனைகளை கொண்ட இந்த மனிதர்களிடத்தில் நாம் எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நினைத்து நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் சற்று ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? மனதளவில் நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக என்னவெல்லாம் தருகிறது என்பதனை சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய காலமும் நேரமும் உனக்கான எத்தனை நன்மைகளை தருகிறது என்பதனையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மன நிறைவோடு நிம்மதியோடும் கொடுப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நீ என்றுமே புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? உன்னுடைய வராகி இத்தனை காலமும் இந்த விஷயங்களை எல்லாமும் நான் ஒவ்வொன்றாக தெரிந்து புரிந்து கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்காக நான் முழுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் நமக்கு நல்லதை சொல்ல வேண்டும். எல்லா தருணமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷங்களை சரியாக கொடுக்க வேண்டும். இனி எந்த நிலையிலும் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டுவதை நானும் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகளும் சோதனைகளும் போக இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் பதம் பார்க்க நினைப்பார்கள் என்றால் இதற்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் இவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதில் 2 பேர், குறிப்பிட்ட 2 பேர் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டது. எதனால் உன் வராகியானவள் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இந்த 2 பேரும் தான் நீ அழிய வேண்டும், நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள். இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான கெடுதல்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள்.
எல்லா நிலையிலும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள். இதை எல்லாமும் விட்டுவிட, இதை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் குறிப்பிட்டு இவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, குறிப்பிட்டு இவர்கள் செய்த காரியம் முழுக்க முழுக்க இவர்கள் உன் மீது கொண்ட ஒரு விஷயம். இவர்கள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழ விடாமல், உன் துணையோடு உன்னை சிரித்து பேசிவிட விடாமல் செய்ததுதான் மிக முக்கியமான காரியம். எப்பொழுதாவது நீ உன் துணையோடு சிரித்து பேசிவிட்டாய் என்று வைத்துக்கொள்ளேன், எங்கிருந்தாவது இவர்கள் ஓடோடி வந்து விடுவார்கள். உன்னோடு நின்று இவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்கும்படி இவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு ஓடோடி வந்து விடுவார்கள். எந்த சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர நினைக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசிக்கும் இந்த நேரம். நமக்கு முழுக்க முழுக்க நல்லது கிடைக்கும்படி என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்கான தேவைகளும் உனக்கான சூழ்நிலைகளும் எப்பொழுதும் நீ பட்ட பல கஷ்டங்களுக்கு மருந்தாக உனக்கு மாறும் என்று எண்ணித்தான் இந்த வாழ்க்கையை நீ மனதார ஏற்றுக்கொண்டாய். ஆனால் இங்கு வந்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது என் குழந்தையினால் இதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை. என் குழந்தையே, நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சற்று கவனமாக என் குழந்தை ஒன்றன் பின் ஒன்றாக கேள். வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை சொல்கின்றேன். என் குழந்தை ஒன்று தன்னுடைய வீட்டில் மிகவும் செல்லமாக வளர்ந்த குழந்தை. அந்த பெண் குழந்தை ஒருவரின் மீது அன்பு கொண்டது. இதை அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் தன் பிள்ளையினுடைய ஆசைக்கு மேல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் நினைத்து, அது மட்டுமல்ல, அந்த குழந்தை ஆசைப்பட்டவரை நன்றாக விசாரிக்கவும் செய்தார்கள். ஏனென்றால் தன் குழந்தை சரியான இடத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும் அல்லவா? எந்த நிலையிலும் தவறான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாதல்லவா? அதனால் சரியாகவே சிந்தித்து வந்த அந்த குழந்தைக்கு நல்லதொரு வாழ்க்கை அவர்கள் அமைத்து கொடுத்தார்கள். அந்த வாழ்க்கை இந்த குழந்தை ஆசைப்பட்டது போல தன் விரும்பியவர் தன்னை சந்தோஷமாகவே பார்த்து கொண்டார். ஆனால் அவரினுடைய தாயாரும் அவரின் உடல் பிறந்த சகோதரரும் இவர்களின் மீது வன்மத்தை கக்க தொடங்கினார்கள். அந்த தாயினுடைய குணம் அந்த பையனுக்கும் இருக்கிறது. அதாவது இந்த குழந்தையின் துணையினுடைய சகோதரர் இவர்கள் 2 பேருமே இவர்களுடைய வாழ்க்கை என்னவென்று உற்று பார்க்கிறார்கள். ஒரு சிறு அடி தொலைவு கூட இவர்கள் நல்லதை செய்து விட்டாலோ சரி, சந்தோஷமாக விட்டாலோ சரி, அது அவர்களுக்கு பொறுப்பதில்லை. ஏன்? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், படுக்கக்கூடிய மெத்தை சற்று அவர்களுக்கு நல்லபடியாக இணக்கமான சூழ்நிலை கொடுப்பதாக இருந்தால் கூட அது அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். ஒரு இடமாக இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் இப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் படுக்கின்ற வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லி பொறாமைப்படுகின்ற குணம்தான் அந்த தாய்க்கும் அவருடைய பிள்ளைக்கும். இப்படியே இருக்கும் பொழுது இந்த குழந்தை அந்த குடும்பத்திற்குள் இருந்து போராடாத போராட்டங்கள் இல்லை. துணையும் சேர்ந்து தான் போராடுகிறது. ஆரம்பத்தில் இந்த துணைக்கு தன்னுடைய தாயை பற்றியும் தன் உடன் பிறந்த சகோதரை பற்றியும் விஷயங்கள் தெரியாமல் இருந்தாலும் கூட நாளடைவில் தன் துணையோடு சேர்ந்து அவர்கள் இருந்துவிட்ட பிறகு அவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரிய தொடங்கிவிட்டது. இந்த குழந்தையின் துணைக்கு பண வசதி கொஞ்சம் குறைவு, அவர்களுடைய சம்பாத்தியம் சற்று குறைவு. ஆனால் அந்த பண வசதி குறைவு என்பது அந்த குழந்தைக்கு அவர்களுடைய துணைக்கோ எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கவில்லை. அவர்கள் இருப்பதை வைத்து நிம்மதியாகத்தான் வாழ நினைத்தார்கள். ஆனால் இவர்களிடம் பணம் இல்லை என்று சொல்லி இவர்களை மதிக்காமல் இந்த குடும்பம் வேண்டுமென்றே இவர்களுக்கு காயங்களை கொடுத்தது. அந்த குழந்தைக்கு கர்ப்பம் தரித்த நிலையில் அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கும் வரையிலும் படாத பாடு. சரியான நேரத்திற்கு உணவு கொடுக்காமல் கொடுக்கின்ற உணவு கெட்டு போனதாகவும் அந்த பெண்ணோ, அதாவது தனது துணையினுடைய தாயாரோ, இது போதும், உனக்கு இதை சாப்பிட்டால் போதும் என்பது போல் அவர்களை அவமானப்படுத்தியதையும் அந்த பெண்ணால் சகித்து கொள்ள முடிவதில்லை. தன் பிறந்த வீட்டிற்கு திரும்பச் சொல்லும் நிலை.
அந்த குழந்தைக்கு ஏற்பட்டது. தன் துணையோடு தன் துணை மிகுந்த உறுதியோடு தன்னுடைய மனைவிக்கு மிகுந்த பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக நாட்கள் கடந்து செல்ல செல்ல பல காலம் சென்றது. குழந்தை பிறந்தது. ஏகப்பட்ட கஷ்டங்களை அவர்கள் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கடந்து இப்போது 2 குழந்தைகளாகி விட்டது. ஆனால் அந்த பெண்ணினுடைய மனதில் ஒரு உறுதி வந்துவிட்டது. என்ன தெரியுமா? நம்மை ஒரு சிறிய அளவில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தாலே பொறாமைப்படுகின்ற இவர்களுக்கு மத்தியில் நாம் சொந்த வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்தது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் படுத்திய பாடுக்கு இந்த குழந்தை அவர்களை மதிக்கவே கூடாது. ஆனால் இன்றுமே இவர்களுடைய சொந்த வீட்டிற்கு வைராகியத்தோடு இந்த குழந்தை கட்டியவர்களுடைய சொந்த வீட்டிற்கு அவர்கள் வரும்பொழுது, தன் துணையின் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் வரும்போது, என்ன இருந்தாலும் இவர்கள் நம் துணையை பெற்றவர்கள், அவரோடு உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை மதித்து தான் வரவேற்கின்றதை தவிர ஒருபொழுதும் அவர்களை இந்த குழந்தை வெறுக்கவில்லை. அதுதான் இந்த தாயின் குழந்தைக்கான அடையாளம். ஆனால் நான் அவள் தாய் அல்லவா? அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாதல்லவா? இத்தனை கஷ்டங்களை கொடுத்து இவள் இருக்கவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மையாகவே இந்த பெண்ணின் தயவில்லாமல் அந்த துணையினுடைய தாயார் வாழவே முடியாது என்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். அவர்களை நான் தள்ளிவிட்டு விட்டேன் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த ஒரு குழந்தைக்காக அந்த தாயார் தன்னுடைய சிறு குழந்தையை வேதனைப்படுத்தினாலும் அவர்களின் துணையை காயப்படுத்தினாலும் அந்த குழந்தை அந்த தாயை நடுத்தெருவில் விட்டு செல்லும் பொழுது அப்போது அவள் இந்த மகளினுடைய உதவியும் இந்த மருமகளினுடைய உதவியும் தேடி இவர்கள் வீட்டு வாசலில் நிற்பார்கள். அதுதான் உண்மை. அப்பொழுது கூட அவர்களுக்கு உதவித்தான் கிடைக்குமே தவிர உதாசீனம் கிடைக்காது. ஆனால் இவர்கள் காலில் வந்து விழுகின்ற நிலையை அவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன் அல்லவா? அதுதான் உண்மையான மரண பயம் என்னவென்று, அதாவது மரண பயம் என்னவென்று இவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். உன் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சொந்த பந்தம் இருக்கும் என்றால் அவர்களுக்கும் இதுதான் நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து ஒருவருக்கு மிகுதியான கஷ்டங்களை கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் எல்லாமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் நீ உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா. உன் வராகி அம்மா நிச்சயமாக உனக்கான அனைத்தும் நல்லபடியாக செய்து தருகின்றேன். எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி. வணக்கம்.